பயத்தை வெல்வது. ஒரு இளைஞன் காட்டில் நடந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பசி எடுத்தது. ஒரு மரத்தில் பழங்களை பார்த்து அந்த மரத்தில் ஏறி பழங்களை பறித்தான். கிளைகளின் நுனியில் நிறைய பழங்கள் இருந்தன. கிளையின் நுனிக்கு நகர்ந்தபோது அவன் எடைக்கு கிளை முறிந்தது. அவன் இன்னொரு கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தான். ஏற்கனவே பயந்திருந்த அவன் உதவிக்கு மீண்டும் மீண்டும் கத்த ஆரம்பித்தான். அப்போது தற்செயலாக ஒரு முதியவர் அந்த இடத்திற்கு வந்தார். மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதனை பார்த்த முதியவர் அவன் மீது ஒரு சிறிய கல்லை எறிந்தார். வலியெடுத்த இளைஞன் கோபத்துடன் கீழே பார்த்தான். கிழவரே, நான் உதவி கேட்டேன். ஆனால் நீங்க என் மேல கல்லை எறிகிறீங்க. உங்களுக்கு புத்தி இருக்கா? என்று கோபமாக கேட்டான். பதில் சொல்லாமல் முதியவர் இன்னொரு கல்லை எடுத்து அவன் மீது எறிந்தார். இளைஞன் மேலும் கோபமடைந்து பெரும் முயற்சியுடன் கீழே குதித்தான். நேராக முதியவரிடம் சென்று திட்டினான். முதியவர், தம்பி, நான் உனக்கு உதவிதான் செய்தேன் என்றார். இளைஞன் ஒன்றும் புரியாமல் அவரை வெறித்து பார்த்தான். பிறகு முதியவர் சொன்னார், முதலில் நான் உன்னை பார்த்தபோது நீ பயத்தில் இருந்தாய். பயத்தால் வேறு எந்த வழியையும் யோசிக்க முடியவில்லை. நான் உன் மீது கல்லை எறிந்தபோது என்னை திட்ட ஆரம்பித்தாய். நீ யோசிக்க ஆரம்பித்ததும் உன்னை நீயே காப்பாற்றிக் கொண்டு கீழே இறங்கினாய். முதலில் உன்னால் உன்னை காப்பாற்ற முடியும் என்று நீ நினைக்கவில்லை. உன் பயம்தான் உன் கண்களை மறைத்துக் கொண்டிருந்தது. இப்படி சொல்லிவிட்டு முதியவர் அங்கிருந்து சென்றார். நீதி, பயத்தை வென்றால் எதையும் வெல்லலாம். Overcoming fear. A young man was walking through a jungle when he became hungry. He spotted some fruits on a tree and climbed up to pick them. Many fruits were growing at the edges of the branches. As he moved towards the edge of a branch, it broke under his weight. He found himself hanging from another branch. Frightened, he began shouting repeatedly for help. By chance, an old man happened to pass by. The old man noticed him hanging from the tree. He picked up a small stone and threw it at the young man. Feeling the pain, the young man looked down angrily. Old man, I asked for help, but you're throwing stones at me. Have you lost your senses? He shouted furiously. Without responding, the old man threw another stone. Now even more angry, the young man gathered his strength and jumped down. He stormed towards the old man and berated him. The old man calmly replied, Young man, I was only helping you. The young man stared at him in confusion. The old man explained, When I first saw you, you were paralyzed by fear. You couldn't think of any solution. When I threw the stones, your fear turned to anger and you began thinking clearly. Once you started thinking, you found a way to save yourself and got down. Initially, you didn't believe you could save yourself. Your fear was blinding you. With these words, the old man left. Moral: when we overcome fear, we can achieve anything.